ஒற்றுமையின் சக்தி, த பவர் ஆஃப் யூனிட்டி. ஒரு பெரிய காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய குளத்தின் அருகே கரைகள் நிறைந்த மாட்டுக்களின் கூட்டம் இருந்தது. அந்த மாட்டுகளின் தலைவர் பெரிய மற்றும் தைரியமான கருப்பு காளை, பிளாக் பஃபலோ ஆக இருந்தது. அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒற்றுமையாக இருந்தனர். அந்த காட்டில் ஒரு வலுவான சிங்கமும் வசித்தது. அது மிகவும் சுயமரியாதையுடன் இருந்தாலும் ஒரு நாள் உணவுக்காக அந்த மாட்டுக்களை ஆட்டுக்குள்ளாக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. சிங்கத்தின் தந்திரம். ஒரு நாள் சிங்கம் குளத்துக்கருகே வந்தது. மாட்டுக்களை பார்த்து சத்தமாக புலம்பியது, என்னுடைய உணவை நான் இங்கேதான் தேடப் போகிறேன். ஆனால் மாட்டுக்கள் பயப்படவில்லை. அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிங்கத்திடம் நின்றனர். அவர்களது ஒற்றுமையை பார்த்து சிங்கம் பயந்து அதை தாக்காமல் திரும்பி சென்றது. பிளவு ஏற்படும் சிங்கம் வலுவாக இருந்தாலும் மாட்டுக்களின் ஒற்றுமையை முறிக்க தந்திரம் செய்தது. ஒரு நாள் சிகப்பு மாடு மற்றும் வெள்ளை மாடு இடையே ஒரு சிறிய சண்டை ஏற்பட்டது. என்னை சுயமரியாதையின்றி பேசாதே என்று சிகப்பு மாடு சொன்னது. நீயும் என்னை மதிக்கவில்லை என்று வெள்ளை மாடு பதிலளித்தது. இதனை சிங்கம் கவனித்து ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்து போய் பேசினது. நீங்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை மதிக்காமல் நடத்துகிறார்கள் என்று பொய்களை கூறியது. இதனால் மாட்டுக்களில் நம்பிக்கை குறைந்தது. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் பிரிந்தனர். தனித்து தாக்கும் சிங்கம். இது சிங்கத்திற்கு சரியான வாய்ப்பு. அது இரவு நேரத்தில் குளத்துக்கருகே தனியாக இருந்த சிகப்பு மாட்டை தாக்கியது. மற்ற மாட்டுக்கள் உதவிக்குச் செல்வதற்கு முன் சிகப்பு மாடு மரணமடைந்தது. அதேபோல சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக தாக்கியது. ஒற்றுமை இல்லாததால் மற்ற மாட்டுக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. பாடம். ஒரு நாள் கருப்பு காளை மீதமிருந்த மாட்டுக்களை அழைத்து சொன்னது, நாம் ஒற்றுமையாக இருந்தால் சிங்கத்தை வெல்லலாம். தனித்தனியாக இருக்கும்போது நாம் அனைவரும் படுதோல்வி அடைவோம். இனிமேல் நாம் ஒருவருக்கொருவர் துணை புரிய வேண்டும். அவர்கள் ஒற்றுமையாக திரண்டு சந்தோஷமாக வாழத் துவங்கினர். கதை கற்றுக் கொடுக்கும் நெறி. ஒற்றுமை என்றால் சக்தி. ஒருவருக்கொருவர் ஆதரவு இருந்தால் மிகப்பெரிய சவால்களையும் எதிர்கொள்ள முடியும். இந்த கதையின் நீண்ட பதிப்பு 5 நிமிடங்கள் நீட்டிக்கு மேலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய குளத்தின் அருகே மாட்டுக்களின் கூட்டம் இருந்தது. மாட்டுக்களின் தலைவனாக பெரிய தைரியமான கருப்பு காளை இருந்தது. அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து சிங்கங்கள், புலிகள் போன்ற வேட்டையாடிகளுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். அந்த காட்டில் வலுவான சிங்கம் ஒன்றும் வாழ்ந்தது. மாட்டுக்களின் ஒற்றுமையை பார்த்து அது மிகவும் பொறாமையாக உணர்ந்தது. இவ்வளவு மாட்டுக்களை ஒரே சமயத்தில் தாக்க முடியாது. ஆனால் அவர்கள் பிரிவினை ஏற்படுத்தினால் வெற்றி எளிதாக இருக்கும் என்று சிங்கம் முடிவு செய்தது. சிங்கத்தின் குறுக்கு வழிகள். ஒரு நாள் சிங்கம் குளத்துக்கருகே வந்து மாட்டுக்களை பார்க்கத் தொடங்கியது. நான் முதலில் யாரை கையிலே படுத்துவது என்று அது ஆழமாக யோசித்தது. அப்போது மாட்டுகளிலிருந்து சிகப்பு மாடு தனியாக தண்ணீர் குடிக்க வந்தது. சிகப்பு மாட்டே, உனக்கு கருப்பு காளை தன்னுடைய தலைவன் என்பதை நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? அது உன்னை மதிக்கிறதா என்று சிங்கம் கேட்கத் தொடங்கியது. ஏன் இப்படி சொல்கிறாய் என்று சிகப்பு மாடு வினவியது. நான் ஒரு வேட்டையாடியாக இருந்தாலும் உண்மையைச் சொல்வேன். கருப்பு காளை உன்னை ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டிய பாவனையுடன் தன்னை மட்டுமே பாதுகாக்கிறது என்று சிங்கம் பொய் சொன்னது. இதேபோல் வெள்ளை மாட்டையும் தனியாக பேச சிங்கம் முயற்சித்தது. சிகப்பு மாடு என்றுமே உன்னை மதிப்பதில்லை. உன்னை அவர்கள் குடும்பத்திலேயே உளவிலக்கிவிட வேண்டும் என நினைக்கிறார்கள் என்று தூண்டியது. இப்படி ஒவ்வொரு மாட்டிடமும் சிங்கம் குறுக்கு வழிகள் செய்ய ஆரம்பித்தது. மாட்டுகளிடையே நம்பிக்கை குறைந்து ஒற்றுமை கலைந்து போனது. சிங்கத்தின் வெற்றி. ஒரு நாள் மாட்டுக்களில் சண்டை ஏற்பட்டது. சிகப்பு மாடு, நீங்கள் என்னை கையாண்டு விட்டீர்கள் என்று வெள்ளை மாட்டிடம் கத்தியது. வெள்ளை மாடும், நீயும் ஒருபோதும் என் உதவியை பாராட்டவில்லை என்று பதிலளித்தது. கருப்பு காளை அவற்றை ஒருங்கிணைக்க முயற்சித்தது. ஆனால் மாட்டுகள் அனைத்தும் தனித்தனியாக சென்றுவிட சிங்கத்திற்கு இது ஒரு தங்க வாய்ப்பாக மாறியது. அன்று இரவு சிங்கம் சிகப்பு மாட்டை தனியாக தாக்கியது. மற்ற மாட்டுகள் இதைத் தெரிந்தும் உதவிக்குச் செல்லவில்லை. அடுத்த நாள் வெள்ளை மாட்டும் சிக்கியது. ஒற்றுமையின்றி மாட்டுகள் ஒன்றன்பின் ஒன்றாக சிக்கித் தொலைந்தன. நாம் ஒற்றுமையை இழந்துவிட்டதால் இந்த சோம்பல் நிலைக்கு வந்துள்ளோம். ஆனால் நாம் மீண்டும் ஒன்றிணைந்தால் சிங்கத்தை வெல்ல முடியும். ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் துணை புரிய வேண்டும். மாட்டுக்கள் முடிவெடுத்து
திரும்ப ஒற்றுமையுடன் செயல்பட்டனர். அடுத்த முறை சிங்கம் வந்தபோது மாட்டுகள் வட்டமாக நின்று அவர்களது கொம்புகளால் சிங்கத்தை துரத்தி அடித்தனர். சிங்கம் அங்கு இருந்து ஓடி மறைந்தது. நீண்டகால நெறி மாட்டுக்கள் உணர்ந்தது. ஒற்றுமை மட்டுமே அவர்கள் தன்னை காக்கும் அடிப்படை.